ஹாய், என் பேர் தேவி. நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஃப்ரீ டைம் பேபி இருக்குது. ஆஃப்டர் டெலிவரியில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் பயமும் அதிகமாக இருந்தது ஃப்ரீ டைம் பேபிங்கிறதுனால. ஸோ அதில் வந்து எப்படி வெளியே வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எதிர்ச்சியாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணோம். யோகா இன்ஸ்டியூட் போகலான்னு சொல்லி சர்ச் பண்ணோம். நிறைய இன்ஸ்டியூட் வந்தது. பட் அதெல்லாம் விசாரிக்கும் போது எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பிரணவ் யோகாவோடது வந்தது. நாங்கள் அதில் விசாரிக்கும் போது சார் கூப்பிட்டு கால் பண்ணி கேட்டோம். இந்த மாதிரி நம்ம ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் வந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம், அதனால யோகா தான் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தோம். அப்போது சார் வந்து காண்டாக்ட் பண்ணும்போது நாங்கள் நேரில் வந்து பேசுகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. சாரும் மேமும் வந்தாங்க, வீட்டுக்கே வந்தாங்க. வந்துட்டு எங்ககிட்ட பேசினாங்க. பேசிட்டு என்ன எங்கள் தாட்ஸில் என்னென்ன எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 1/2 hour உட்காந்து எங்கள் சைடு எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்னவோ அந்த கிளாஸ் வந்து ஒரு 3 month 4 monthக்கு போயிட்டு இருந்தது. அதில் வந்து ரொம்ப பெனிஃபிட் கிடைச்சிது. இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வீடியோவில் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிற அளவுக்கு ஃபியர் இல்லாமல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாமல், ஒரு என்ஜாயான ஃபேமிலியில் இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது எப்படி கிடைச்சது அப்படி பார்த்தீங்கன்னா பிரணவ் யோகா மூலமாக தான். பிரணவ் யோகா வந்ததுக்கு அப்புறம் தான் மைண்ட் கண்ட்ரோலும் சரி, என்னோட பாடி கண்டிஷனும் சரி, இப்போ வந்து 100% வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இப்போ அதன் மூலமாக ஒரு என்ஜாயான ஒரு நல்ல என்னோட லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ பிரணவ் யோகா. அந்த மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா 2-3 சென்டர்லாம் வந்து தேடி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி வந்து இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தான் வந்து என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் கூகுளில் பார்த்துட்டு இந்த மாதிரி ரெஃபர் பண்ணாங்க. அப்புறம் வந்து நான் ஒரு சாரை வந்து மீட் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட் டைம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. என்னன்னா, அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான அப்ரோச் பண்ணுவாங்க. அவரோட வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஒரு இதுலேயே வந்து பேசும்போதே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. என்ன காரணம்னா, அவர் வந்து பேசும்போது அந்த ஒரு 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 சில பேர் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் இவனால அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைத்தனமான ஒரு வேர்டிங்காக இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு கிளாஸ் 2-3 கிளாஸ் வந்து நானும் என் ஒய்ஃப் கூட அட்டன் பண்ணேன். ஸோ அது ப்ராக்டிக்கலாக அவர் வந்து இந்த கொண்டு போகிற அந்த எக்ஸசைஸ், ஸோ வந்து எந்த மாதிரியான நம்ம மேலே இருக்கிற எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஸோ வந்து முழுசாக வந்து நம்பணும் அப்படிங்கிற ஒரு இது. அவர் சொல்கிறத வந்து அப்படியே முழுசாக நம்பி அவர் கூட வந்து அவர் சொன்ன லீட் டைம் வந்து ஒரு மேக்ஸிமம் எனக்கு ஒரு 3 months, அவ்வளோதாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த 3 மாதத்துல வந்து உங்களுக்கே ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னார். நான் அதை கண் கூட பார்த்தேன். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு. ஸோ அவர் சொல்கிறத வந்து அப்படியே முழுசாக நம்பணும். அதாவது வந்து நம்பி அவர் கூட ட்ராவல் பண்ணணும். அவர் சொன்னார், அதாவது வந்து இப்போ என் கூட நம்பி என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. ஒரு கடிவாளம் போட்டு குதிரை மாதிரி என் கூட நீங்கள் வரணும். எங்கள் சைடும் பார்க்கக்கூடாது. ஸோ நான் சொன்ன வேலை நீங்கள் கைட் பண்ணி வாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம போகிற அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் ரீச் ஆகிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இப்போ இருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஒரு பெட்டரான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சூழ்நிலையில் நீங்களாம் இருப்பீங்க அப்படின்னு சொன்னார் அந்த. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி மந்த் நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன். அவங்ககிட்ட ஒய்ஃப்கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அவங்க மேலே அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அந்த மெடிக்கல் ரிலேட்டடாக கொஞ்சம் பயந்துருந்தாங்க. அந்த பயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஹெல்த் வைஸ் வந்து இந்த மாதிரியான நார்மலான ஃபுட்டு தான். ஸோ நார்மலான ஃபுட்டு நாங்கள் எடுத்தோம். ஃபுட்டுங்கெல்லாம் அவங்களுக்கு பெருசாக வந்து வெயிட் பண்ணு ஓன் ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. பட் ஆனால் சொன்ன வேண்டிய இதை வந்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் மெடிடேஷன்ஸு, யோகா, இது எல்லாத்தையுமே அவர் கற்றுக் கொடுத்தாரு. என் ஒய்ஃப் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அவர் சொன்னதை வந்து 100% அப்படியே நல்லா பண்ணாங்க. ஸோ பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி முதல்ல இருந்த சுச்சுவேஷன்ஸ், அதாவது பிஃபோர் டெலிவரிக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்களோ ஸோ அந்த பொசிஷனுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டாங்க. இது வந்து எப்படின்னா, இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து இப்போ நாங்கள் பார்த்தங்காட்டி நான் சொல்கிறோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எப்படின்னா, ஒருத்தர் சர்ச் பண்ணி நம்ம போய் ஒருத்தர் வந்து ரீச் பண்ணி பார்க்கறதுக்கு எந்த மாதிரியான இந்த வீடியோஸ் வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற போகவோ இல்லை வந்து
நீங்க வரணுங்கிறதுக்காகவோ இதை நாங்க வந்து பின்னாடி உட்காந்து இங்க பேசல. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ரியலா வந்து இது வந்து நான் வந்து ஃபீல் பண்ணி சொல்றேன். ஆக்சுவலி வந்து அந்த அளவுக்கு வந்து இருந்த நீங்களாம் வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்தேன். அந்த அளவுக்கு வந்து இருக்குது இல்லை. ஸோ வந்து மணி மைண்ட் இல்லாம அவரோட உண்மையான இன்வால்மெண்ட், அவரோட அந்த கெரியர், அவர் முன்னாடி இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து மணி மைண்ட் இல்லாம வந்து எனக்காக அவர் பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலி வந்து ரொம்ப சாரி, நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஹார்ட்ஃபுல்லாகவே ரொம்ப தேங்க் பண்றதுக்கு உண்டான கடமைப்பட்டிருக்கேன் நான். ஆக்சுவலி வந்து தேங்க்